எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் 2025ஆம் ஆண்டு மே மாதம் நடக்கவிருக்கக்கூடிய குரு பயிற்சி மீன ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இது நாள் வரைக்கும் உங்களோட ராசிக்கு 3ஆம் வீடு அப்படிங்கிற தைரியஸ்தானம் வீரியஸ்தானத்தில் இருந்த உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் இப்பொழுது பயிற்சியாகி 4ஆம் இடம் அப்படிங்கிற சுகஸ்தானத்துக்கு போக போகிறாரு. 4ஆம் இடம் அப்படிங்கிற சுகஸ்தானம் மட்டும் இல்லை, 4ஆம் பாவம் அப்படிங்கிறது கேந்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ராசி அதிபதி அப்படிங்கிறது கேந்திரம் ஏறுவது அப்படின்னு சிறப்பு. ஆனால் 4ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குரு அப்படிங்கிறது சுகாதிபதி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் சுகபோகத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது அர்த்தம். உங்களோட ராசி அதிபதி அப்படிங்கிறதுனாலையும் உங்களுடைய ஜாதகத்துக்கு 10ஆம் இடம் அப்படிங்கிற கர்மஸ்தான அதிபதியாகவும் இருக்கிற காரணத்தினால இந்த காலகட்டத்தில் உங்கள் வேலை அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. வேலை அப்படிங்கிறது நீங்கள் செய்யலனாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு வருமானம் அப்படி விஷயத்தை உங்களுடைய ஜாதகம் கொடுக்கும். ஏன்னா உங்கள் ஜாதகத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற குருவோட 5வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தையும், 7வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தையும், 9வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் குரு பார்ப்பார். 8ஆம் இடத்தை வந்து பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஒரு பணம் அப்படி உங்களுக்கு வருவதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 8ஆம் இடம் அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ 8ஆம் பாவத்துக்கு குரு பார்வைங்கிறது கிடைக்கிது. ராசி அதிபதி அப்படிங்கிறது 8ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு முக்கியமான ஒரு சம்பவம், அதாவது குறிப்பாக சொல்லணும்னா ஃபினான்ஷியலாக உங்களுக்கு வந்து ஒரு நடக்க போகிறது அப்படிங்கிறத சொல்லலாம். யாராவது ஒருத்தர் உடம்பு முடியாமல் இருந்தாங்கன்னு நினச்சிக்கலாம் குடும்பத்தில். இந்த காலகட்டத்தில் அந்த உடல்நிலை சரியில்லாமல் இருந்தவர்களுக்கு உண்டான சரியான ஒரு தீர்வு அப்படி கிடைக்க போகிறது அப்படிங்கிறத சொல்லலாம். உங்கள் வேலையில் ஒரு மாற்றமும் ஒரு முன்னேற்றமும் நடக்க போகிறது அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனால் இது எல்லாமே ஸ்லோவாக தான் நடக்கும். ஏன் அப்படின்னா உங்கள் ஜாதகத்துக்கு குருவோட பார்வை அப்படிங்கிறது என்ன தான் 8ஆம் பாவத்துக்கும் 10ஆம் பாவத்துக்கும் 12ஆம் பாவத்துக்கும் கிடைச்சாலும் உங்கள் ராசியின் மேலேயே சனி இருக்கிறாரு அப்படிங்கிற காரணத்தினால அந்த ப்ராசஸ் அப்படி ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். வேலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்காது, ஆனால் வேலைக்கான இன்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். 12ஆம் பாவத்துக்கு குரு பார்வைங்கிறது இருக்குது. 12ஆம் பாவம் அப்படி தான் அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த ரெஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறது 12ஆம் பாவம் தான். அப்போ 12ஆம் பாவம் அப்படி சனியோட வீடு, சனியோட வீட்டை குரு பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் சோர்வாக, அதாவது கொஞ்சம் வந்து உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிற விஷயம் கொடுக்கறதுக்கோ கொஞ்சம் சோர்வாக, அதாவது கொஞ்சம் ரெஸ்ட்லேயே இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படி உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது. எதையுமே வேகமாக பண்ணணும், இதை முடிச்சிடணும், இப்படியே முடிச்சிடணும் அப்படின்னா நினைக்காதீங்க. எப்படி போதோ லெட் இட் ஃப்ளோ அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருங்க. அது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. உங்கள் ஜாதக அமைப்பின்படி நீங்கள் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணால் கட்டாயம் கிடைக்கும். வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுடைய ஜாதத்தில் இருக்கும். புது வேலைக்கு ஒருத்தர் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் உங்கள் ப்ராசஸ் அப்படிங்கிறது. ஆனால் வந்து கொஞ்சம் தூரமாக, அதாவது நீங்கள் இருக்கிற இடத்துல பார்க்காம கொஞ்சம் தூரமாக வந்து நீங்கள் போய் பார்க்குற மாதிரி வேலையை வந்து நீங்கள் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட கரியர் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்காதீங்க. இருக்கிற இடத்துல எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படிங்கிற விஷயத்த யோசிங்க. உங்களுக்கு வந்து நிறைய டைவர்ஷன்ஸ் அப்படி விஷயம் இருக்கும். அந்த டைவர்ஷன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது நிச்சயமாக உங்களுக்கு பெரிய ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிற விஷயத்த உங்களுடைய ஜாதகம் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதாவது எந்த ஒரு முடிவாக இருந்தாலுமே நிதானமாக யோசித்து எடுப்பது நல்லது. உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜாதகத்துக்கு கேந்திரத்தில் குரு அப்படிங்கிறது வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுனால அது வந்து உங்களை ரெஸ்ட் பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களை வந்து கொஞ்சம் ரெஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த கொடுக்க வைக்கும். அந்த ரெஸ்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. 4 அப்படின்னு சுகஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ வந்து உங்களுடைய உடல்நிலை அப்படிங்கிறதையும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்களுடைய உடல்நிலை அப்படிங்கிறதையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொஞ்சம் கவனமாக வந்து பார்த்துக்கணும். அவர்களுக்காக மருத்துவ செலவு அப்படி விஷயம் செய்கிறதுக்கான அந்த பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு சின்ன ஒரு தொகையை வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சா மட்டும் பண்ணுங்கள். ஒரு பெரிய வேல்யூ அப்படிங்கிற விஷயம் வந்தாலும் அதை வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி விஷயம் பண்ணாதீங்க. உங்கள் மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதாவது புதுசாக ஒரு ஸ்கில் அப்படின்னு டெவலப் பண்ணிக்கோங்க. புதுசாக சில விஷயத்தை செய்கிறதுக்கான முயற்சி அப்படிங்கிற விஷயத்தை செய்யுங்க. உங்களோட குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயம் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஒரு மகிழ்ச்சிகரமான செலவு அப்படி விஷயம் உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒன்று நீங்கள் வீடு கட்டலாம், இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து நீங்கள் திருமணம் அப்படி விஷயம் நீங்கள் பண்ணி வைக்கலாம். அதாவது சுப செலவு அப்படி விஷயம் உங்களுடைய ஜாதத்தில் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி நடக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது நடக்காது. தைரியமாக இருங்க. கடவுள் மேலே நம்பிக்கை அப்படிங்கிற விஷயம் வைங்க. நிச்சயமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியும்.
கர்மஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் பாவத்துக்கு வந்து குரு அப்படிங்கிறவரோட பார்வை அப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு பெரிய ஒரு இன்னல்களும் உங்களுக்கு இருக்காது. இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் படுத்தும். அதுவும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. உங்களுக்கு என்ன தசை நடக்குது, உங்களுக்கு என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனோ அல்லது புத்திநாதனோ இந்த கோச்சார குரு அப்படிங்கிறவர் பார்க்குறாருன்னா ரொம்ப சிறப்பான ஒரு பலனையும் உங்களோட ஜாதகத்துக்கு கொடுக்கும். மாறாக இந்த கோச்சார சனி அப்படிங்கிறத பார்த்தால் மட்டும் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கும். அப்படிங்கிற காரணத்தினால அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அதற்கேற்றது போல் முடிவெடுக்கிறது நல்லது. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட மேலான கருத்துக்களை கீழே உடைய கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு 1000-1500 வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு 10-15 வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள், நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும், 9962410058. நன்றி, வணக்கம்.